காலை வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா இடுக்கி டேம் பார்க்க போகிறோம். வாங்க, காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், பயங்கரமான காடாக இருக்குது. காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் நடந்து. இதுதான் முந்திரி பழம். இது எடுத்தால் தான் முந்திரி இருக்குமாம்மா. இதுதான் மரம், முந்திரி மரம். ஒரு முந்திரி காய் இருக்கா. அப்படி சாப்பிடலாமா? இது காய் கீழே தான் வருமா, உள்ளே இருக்காதா? அது வேஸ்ட். உள்ளக்கா இது முந்திரி. இது வேஸ்ட்டா? பழம், முந்திரி பழம். பழமா? முந்திரி பழம். இது எடுத்து அப்படியே கொட்டையோடு சாப்பிடக்கூடாது. இடுக்கி டேமுக்கு மலை மாதிரி நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. மேலே ஒரு கிலோமீட்டர் நடக்கணுமா. சின்ன வழி தான். இதில் நடந்து போயிட்டுருக்குறோம். அப்போ சுற்றியும் காடு, சுற்றியுமே காடு பாருங்கள். இதில் முந்திரி தோட்டம், அப்புறம் ஏலக்காய். முந்திரி எல்லாம் கீழேயே கிடக்குது. இங்கே நம்ம ஊரில் முந்திரி காசு கொடுத்து வாங்குகிறோம். கீழேருந்து மேலே நடந்து போகிறதுல மூச்சு வாங்குது. ரெண்டு கால் நடந்து அப்படின்னா சாப்பிடக்கூடாதா? இது பச்சையாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்கும். எடுத்துகிட்டு போகிறதாம்மா நம்ம. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே இருக்குமாமாங்க. இது வந்து பச்சையாக இருக்குது, காயணுமாம்மா. 15 மீட்டர் தான் இருக்குதாம்மா. நடந்து போகலாங்க. வாங்க வாங்க. நடக்க நடக்க வழியே மூயமாக இது போய்கிட்டே இருக்குது. இங்கே வீடெல்லாம் இருக்குது, ஆனால் யாரும் குடியெல்லாம் இல்லை பாருங்கள். பாசம் முடிச்சு எப்படி இதுக்குள்ளேயெல்லாம் குடியிருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்குள்ளே ஆகுங்கிற ஏற முடியல நம்மளால். அவர் எப்படி நிற்காத ஏறிட்டு இருக்கிறாரு. 62 வயசாச்சு நம்ம, தெரியுமா? நமக்கு மூச்சு வாங்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு. இந்த மலை ஏறி வரக்குள்ள கீழே தோட்டம். அப்புறம் இதுக்கு மேலே அப்படியே வந்துட்டா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்புறம் நீ பாறையில் தான் நடந்து போகணும். இது பாறை எப்படி ஏறுது பாருங்க. வராங்க, இங்கே வராங்க பாருங்க. இதுக்கு மேலே டேமு, கீழே எத்தனை அடி மேலே உயரங்க? 2400 மேலே உயரம். அதுதான் இந்த மலை. ஓ நேராக வந்தால் படி இருக்குங்க. நம்ம நேராக வரல, பேக்கில் கூட்டிகிட்டு வர்றாரு. அதான் வந்து அதனால தான் படி இல்லாத தோட்டத்து சைடில் ஏறி வரோம். அவங்களுக்கு தோட்டம் தெரிஞ்ச முடி அப்படியே இந்த வழியில் கூட்டிகிட்டு வராங்க. சுற்றி மலையாக இருக்குது பாருங்க. பூராமே மலை சுற்றியுமே. வானத்துக்கு பக்கமாக வந்துட்டு பாவனா பார்த்தியா? வானமும் நம்ம இருக்கிற தூரம் பக்கமாக இருக்குது. நம்மளை விட அப்பா மெதுவாக வந்துட்டுருக்குறாரு. என்ன விஷயம்? அதனால் நடக்க முடியலையா? அப்பாடா, ஒரு வழியை மலை ஏறி முடிச்சாச்சு. ஏறி முடிச்சு பாருங்க வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுமாம்மா. நடக்கலாம் வாங்க. அவ்வளோ தூரம் வந்து சாமி கும்பிட்றாங்க பாருங்க. சாமி வச்சு இங்கே சாமி கும்பிட்ருக்குறாங்க மலையில். கரெக்டாக வந்துட்டோம். தங்கம் கிடச்சிச்சு மாதிரி அங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம் பாருங்க, மலையோட உச்சிக்கு. இடுக்கி டேம் தான். அப்போலாம் நம்ம அங்கே எப்போ நேற்று பார்த்தோம்ல, இடுப்பி டேம் மேர் அந்த பக்கம் போய் பார்த்தோமா. இப்போ இன்னைக்கு இந்த பக்கம் வந்து பார்க்குறோம். எவ்வளோ உயரத்தில் வந்துருக்குறோம் பாரு. இவங்க வீட்டுக்கிட்ட நேராக மேலே வந்துருக்குறோம். புரியுதா? அவங்க வீடு கீழே, அதுவே மேலே அவங்க வீடு. அதுலேருந்து எவ்வளோ உயரம் பாரு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக தான் கீழே இருந்து மேலே நடந்து வந்திருக்குறோம். கீழே இதெல்லாம் ஒரு 2400 அடி மேலே வந்திருக்கிறோம் பூமி மட்டத்துலேருந்து. போயிட்டு மாடி எப்படி மாடி இப்படியே கீழே போய் தெரியுது இந்த வீடு.
மடி கீழே இருக்கு, மடி மேலே ஏறணுமே. அதில் போயிட்டோம்னா உட்காந்துருக்கேன். செவுரு தானே? அந்த செவுரு மட்டும்தானா? 3 சைடில் மலையா? கொஞ்சோண்டு ஒரு இத்தினோடு மட்டும்தான் மலை கிடையாது, அதுக்கு மட்டும்தான் செவுரு வச்சுருக்குறாங்க. இந்த டேம் உடஞ்சுன்னா தண்ணி நிறைஞ்சு எவ்வளோ ஊரே அழிஞ்சு போயிடுங்க பார்த்துக்கோங்க. ஒரு இத்தினோடு செவுரு தான். நேராக பார்த்தா இடுக்கி. இது இடுக்கியா? ஓகே ஓகே. அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்கிறது இடுக்கி. அப்படியே வந்தால் இந்த பக்கம் வந்தால் அந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் சிறுதோணி. இந்த மெடிக்கல் காலேஜ், இது மெடிக்கல் காலேஜுக்கு ஊருக்கு பேர் என்னங்க? இதுதான் மெடிக்கல் இது சிறுதோணியில் தான் இருக்குது. அப்படியே இப்படி வந்தால் இதுதான் மெயின் ரோட்டு. பேர் என்னங்க? காவிரி மவுல்ட்டு. அதுதான் உள்ளதுலேயே மலையிலே உயரமான மலையா? சேம் மலை, எல்லாம் ஒரே மலை. ஆனால் அந்த மலைக்கு உச்சிக்கு போகலாம். ஓகே. அது அந்த பக்கம், அந்த மலைக்கு அந்த பக்கம். இது எல்லாமே மக்கள் இருக்கிற இடம் கீழே. இங்கே சிங்கம் புலியெல்லாம் கிடையாது. சிங்கம் புலி வேற என்ன இருக்கு? அந்த பக்கம் இருக்குங்களா? இருக்கா? புலி இருக்கு. புலி சிறுத்தையா? சிங்கம் புலி எல்லாமா? புலி சிறுத்தை. പണിയാൻ നേരത്തെ കല്ല് പൊട്ടിച്ച് വെള്ളത്തില് ചെറുതോണി ഡാം, ഇടുക്കി ഡാം, ഇത് രണ്ടും സെയിമാ. ഇവിടുന്ന് ഇടുക്കി ഡാമൊക്കെ കുറവമല്ല, കുറവൻ കുറത്തി. ഓ, കുറവൻ കുറത്തി. അത് இந்த மலை. ഇത് കുറത്തി ഇതല്ല, ഇത് കുറത്തി. ഇത് കുറത്തി, അത് കുറവൻ. ഇത് കുറവനാ? ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. പിന്നെ മല കുറത്തി, അത് தொம்பமலை, பெரிய மலை. കുറവൻ. ஓ, 2 மலை. இங்க அட்டப்பூச்சி இருக்காது, இங்க இருக்காதா? எதுவும் இருக்காது. வா, ஐயோ மேலே ஏறிட்டே அப்படியே போட்டோ எடு. என்னாச்சு? இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா இப்படி படிப்படியாக இருக்காதுல்ல. இங்கே ஒரு வீடு கூட இருக்குது பாருங்க. ஒரு வேளை சாத்துக்குடியா? சாத்துக்குடிங்களா? இது என்ன பழம்? இது என்ன பழம்? இது நாரங்கா. நாரங்கா புளிப்பா இனிப்பா? இது புளிப்பா இருப்பா, டேஸ்ட் பாருங்க. என்னாச்சு? என்னாச்சுங்க? என்னாச்சு? புளிக்குதா? நல்லா இருக்குதா? அவரே மூஞ்சி இப்படி போகுது. இது என்ன பண்ணுவாங்க? இது பம்புளி நாரங்க மலையாளத்துக்கு. இது என்ன யூஸ்? சாப்பிடலாமா? சாத்துக்குடி மாதிரி புளிக்குதுங்க. இது கத்தி கையில் வச்சுருக்கீங்களா? இப்படி மடக்கிற கத்தியா? இந்தா அம்மா, கடிக்கக்கூடாது, அப்படி சாப்பிடணும். கடிக்கக்கூடாது, திராட்சை மாதிரி இருக்கு. அங்கே ஒரு வீடு இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாட்டுக்குதுங்க. அப்போ இங்கே தொட்டி இருக்குது. என்ன பழம்னு தெரில, இந்த மாதிரி ஒரு பழம் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம ஊர் திராட்சை அந்த இது மாதிரி இருக்குது. சாத்துக்குடி மாதிரி கொஞ்சம் கசப்பு புளிப்பெல்லாம் கலந்து. மேலே வந்து தாகம் எடுத்ததுக்கு இது கொடுத்தா கொஞ்சம் தாகம் அடங்கும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம்ல நடந்து. ஏறி வந்தாச்சு. நீ இறங்கி போகணும்னு நினச்சாவே பயமாக இருக்குது. போகலாம் வாங்க. பார்த்தாச்சு, கிளம்பியாச்சு.
யோ எந்த ஊர்? யோகண்ணா மேடு மரியாபுரம் பிளேஸோட இடம். ஆ ஓகே ஓகே ஓகே. இத்தனை வருஷத்தில் நம்ம இவ்வளோ தூரம் மலை ஏறி நடந்து வந்ததே கிடையாது தனியாக. இல்லை எவ்வளோ ஃபாரஸ்ட் பேஸ் போயிருக்கிறோம். ஆ இது உள்ளூர்காரங்க இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த காயை பறித்து கொண்டு வந்திருக்கிறாரு. எங்கள் மரத்தில் எந்த மரத்துலையுமே காயவே காணோம். எங்கே போய் பறித்து கொண்டு வந்தாருன்னு தெரில. ஆனால் பறிச்சு இவ்வளோ பெரிய காய் பறித்து கொண்டு வந்துருக்கிறாரு. ஆனால் இந்த மரத்தையவே காணோம். என்னதுங்க எங்க நார்மல் இஞ்சிக்கு மலை இஞ்சிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மெடிசனுக்கா மலை இஞ்சி? இது என்னங்க இந்த பூ மாதிரி என்ன பூத்துருக்கல? அப்போ நேற்று ஏலக்காய்ன்னு சொன்னீங்க நீங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. இது மேலே பூக்கிறதுனால இது மலை இஞ்சி. ஓ இது மஞ்சள் மாதிரி தான். ஆமாம் நேற்று நாங்கள் 2 பேரும் இது மஞ்சள் நினச்சி பார்த்தோம். 2 நேரம் ஒரு கிட்ட போய் அள்ளி போட்டு போயிருங்க காருக்குள்ள போய். ஊட்டியா பவனா கொத்தோட மேலே ஏறிட்டு இறங்கினா போகுது. டெய்லி எக்ஸசைஸ் தான். நைட்டெல்லாம் இப்படி கத்துனா எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி கத்துது பாரு. நைட்டு வந்து ஹார்ட் அட்டாக் வரவுடனே இங்கே வந்துருந்தா போகுது. தானாக வந்துரு. எத்தனை மாதம் மரத்தில் பார்க்கேவா? இந்த பழத்தோட பேர் வந்து கேட்பரி டைரி மில்க். ஆமாங்க. இது உள்ளுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது. இது எடுத்து தான் வந்து அது நேற்று சாப்பிட்டோம்ல மஞ்சள் கலரில் பழுத்து. ஏங்க ஒரே ஒரு ஆசைங்க, இந்த பலாப்பழத்தை மட்டும் திருடிட்டு போயிடுமா? திருடிட்டு போகலாங்க. இல்லை நீங்கள் தான் தூக்கிட்டு வரணும். என்னால் தூக்கிட்டு வர முடியாது. கீழே வீணாத்தான் உளுந்து வீணாக கிடக்குது. இதில் நான் பொறிச்சிட்டு போனால் என்ன ஆக போகுது? கீழாலேயே இருக்குது பலாப்பழம் பாருங்க. என்ன பாவனா அது? கத்திரிப்பூ கலரில் பூ பூத்துருக்குது. என்ன பூன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. என்னது இந்த வெத்தலை செடி மாதிரியே இருக்கிறதா? இது கிராம்பா? ஓகே. மரம் என்ன மரங்க? இந்த பெருசாக வளர்ந்துருக்குல்ல இதெல்லாம் இப்போ பால் வரலையா? எதுலேயுமே கட்டலை. பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஓ சட்டியில் ஓட்டு வறுக்கிற மாதிரி ஹீட் பண்ணி உடைக்கிறதா? ஆமாம், அது பச்சையாக இருக்குது. ஓ இது காப்பி செடி நட்டி. காப்பி இதுதான் காப்பி செடிங்களா? இப்போ இது எவ்வளோ நாள் ஆகும்? இது வரக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மாதம் 2 மாதம் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஆகும். இந்த வருஷம் வச்சா அடுத்த வருஷம் இது காஃபி ரெடி ஆயிரு. ஊட்டியிலெல்லாம் டீ தூள் அதே மாதிரி. ஊட்டியில் காஃபி இருக்கு. ஓ குச்சி நடுறாங்களா? இதுக்கு குச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த குச்சி தான் நடுறாங்களா? காஃபி செடி அப்படியே ரவுண்டாக நல்லா பெருசாக. அப்படியா? இந்த மாதிரி நம்மளாம் ஒரு நாளைக்கு ஒரு மலை ஏறி இறங்கி வந்தாவே டயர்ட் ஆயிடுவோம். 1 மாதம் இங்கே இருந்தால் தான் ஒரு மலையாக கீழே சாயங்காலம் காலையில் மேலே ஏறுனா சாயங்காலம் வருவோம். அப்புறம் டயர்ட் ஆயிரு, ரெஸ்ட் எடுக்க 1 மாதம் இங்கேயே தங்கணும். எல்லா மலையும் ஏறி சுற்றோன்னா இவ்வளோ மலையை. வெத்தலை செடி மாதிரியே வளர்ந்துருக்குது. ஆனால் செடிக்கு மத்தியில் தான், மரத்துக்கு மத்தியில் தான் வந்துருக்குது. ஏன் இங்கே பாருங்க முந்திரி. நம்ம ஊரில் கொய்யாக்காய் காய்ச்சி கிடக்குற மாதிரி இங்கே முந்திரி காய்ச்சி கிடக்குது.
முந்திரி காய் வந்து அதுக்கப்புறம் தான் பழமாகுமா? மேலே பழம் வந்து கீழே காயாது. ஹே இங்கே பாரு, இது காயாக இருக்குது, பச்சை கலர் இருக்குது. ஆமாம், அது பழம் ஆனதுக்கப்புறம் தான் கீழே தான் இருக்குது. சரிவா. ஓ நேற்று அந்த தொட்டியில் போட்டு வச்சாங்கல்ல, இங்கெல்லாம் முந்திரி கீழேயே கிடக்குது பாரு. நம்ம ஊரில் முந்திரி கீழே கிடக்க விடுவாங்களா? தேக்கா ஒரு மரம் எடுத்தா நம்ம வீட்டு கதவு ஜன்னலெல்லாம் செஞ்சிடலாமா? ஜெயிலுக்கா? எப்படிங்க சொந்த தோட்டத்தில் எப்படிங்க ஜெயிலுக்கு போக முடியும்? உள்ள மரம் ஒன்றுமே ஆகாது. எத்தனை வருஷம் உள்ள மரம் ஒன்றும் ஆகாது. என்ன மரம்? தேக்கு மரம். தேக்கா? அப்படியே பாறாங்கல் மாதிரி கிடக்குது. இந்த தடிமாடு மார்க்கெட்டிங். அப்படியா? இது என்னென்னவாம்மா? இது கொஞ்சமாக போட்டால் போதும். தண்ணிக்குள்ள, இந்த தண்ணிக்குள்ள. ஆமாம், அதில் எல்லாமே இருக்குது. ஏலக்காய், இது இது என்ன இது? அதான் வாட்டர் கலர். கலரா? தண்ணி ரெட் கலராக மாறி இருக்கு. இது குடித்தா உடம்புக்கு நல்லதா? நல்லா மனமாக இருக்குது. தண்ணி ஏதாவது கலர் மாதிரி இருக்குது. கேரளாவில் அப்படி ஆள் வீட்டில் அப்படி இருக்கும். நம்பூதி ஆயுர்வேதிக். இங்கே ஒரு வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இப்படியே காட்டுக்குள்ளே வீடு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. உன்னோட ஆசையில் இங்கே வந்து ரேபிட்டோ கேட்குற இதில் தான் வந்துச்சு அந்த காளான். என்னக்கிட்ட 20 நிமிஷம் இல்லைன்னா இங்கேருந்து கோயம்புத்தூரா 20 நிமிஷத்தில் போயிடலாம். பலாப்பழம் எடுத்தாச்சு, பட்டை வாங்கியாச்சு, என்னமோ பழமெல்லாம் எடுத்தாச்சு. இனி நம்ம கிளம்ப வேண்டியதை வாங்க போகலாம். நம்மோட வர பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே விலை கம்மியாக. முந்திரி எத்தனை ரூபா கம்மியாக இருக்குது? குருமுளகு வந்து 250 ரூபா கம்மி. கிலோவா? ஒரு கிலோக்கு 250 ரூபா கம்மி. 5 கிலோக்கு 5 கிலோ வாங்கினேன். இப்போ பட்டை அதே விலை தான். நம்ம ஊர் விலையே தானே? கம்மியா? நம்ம ஊர் விலையே தான். ஏலக்காய் வந்து கம்மி. 3500 ரூபா. இங்கே 2500. 1000 ரூபா கம்மியா ஒரு கிலோக்கு? அப்படியே நான் டோரை கொஞ்சம் லைட்டாக திறந்தே வச்சுக்கிறேன். எதுக்கு? சாத்தி வச்சாதான் சேஃப்டி. இல்லை, ஆமாம், அதான் அடிச்சுனா டம்மல்ல விலைக்கு வச்சுருவேன்ல. உனக்கு நாங்கள் 2 பேர் உயிரோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். உனக்கு உன்னையும் நினச்சி தான் பயம். 30 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட். மலை, சரியான மலை, பயங்கர மலை. ஓ மேலே வரைக்கும், இது வரைக்கும் வந்து பார்த்தா அப்படியே டேமு, இந்த யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அந்த உச்சி இருக்கா, அங்கே ஒரு மலை இருக்குல்ல, அங்கே பாரு தெரியுதாங்க, அந்த 2 மலை கேப்பில் ஒரு மலை இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தோம். ஏசி ஓட்டு நைட் நம்ம வந்த ரோடு இப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஷர்ன்னு இறங்கிட்டு போகிற மாதிரி. வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. வண்டி ஆஃப் பண்ணால் வண்டி நம்ம கண்ட்ரோல் இருக்காது. வண்டி ஸ்டார்டிங்லேயே தான் போவோம். அப்போ நேற்று ஒரு வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிட்டு போனாங்க. ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டவே கூடாது. வண்டி ஆன்ல தான் மட்டும்தான் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா வண்டி அது பாட்டுக்கு போகுது, நம்ம கண்ட்ரோல் இருக்காது. நம்ம பிரேக் எதுவுமே வேலை செய்யாது. பெட்ரோல் மிச்சம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா அவ்வளோ உயிர் சேத முடியும். பெட்ரோல் பங்க் அங்கே தான் இருக்குதா? சிறுத்தை இருக்கா இங்கே? காட்டு பூனை, இதை காட்டு பூனையாமா? காட்டு பூனையெல்லாம் இல்லை, வீட்டு பூனை. இங்கே பாரு, இங்கேயும் கிடக்குது ஒரு காட்டு பூனை. எங்கிருந்து பலாப்பழம் பிடுங்குறாங்க பாருங்க, நமக்காக தவறுதா?
என்ன ஸ்பீடாக வருது மலாமலாம் மேலே. இவ்வளோ தூரம் ஏறி தான் பிடுங்க முடியுமா பலாப்பழம்? ஓ, இதனால தான் இவங்க விற்கிறது இல்லையா பலாப்பழமே? ஆஹா. ஹே, வருது 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 வந்துருச்சு. எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெஷ்ஷாக பால் வடி இருக்கு. எப்படி பால் வடியுது பாரு. இதெல்லாம் கையில் தொட்டால் அப்படியே ஆயிருங்க, தொட்டாதீங்க. அங்கேருந்து நமக்கு பலாப்பழம் பறித்து கொண்டு வந்தாங்க. காலில் செருப்பு கிருப்பு ஒன்றுமே போடல. ஏங்க 60 வயசாச்சுங்க, அவர் எப்படி குதிச்சு வராரு பார்த்துக்கோங்க. இல்லை, இப்போ மேலே ஏற சொன்னாவே நம்ம ஏற மாட்டோம். அவ்வளோ தூரம் மேலே ஏறி இந்த இவ்வளோ உச்சிக்கு போய் இவ்வளோ தூரம் போய் நமக்காக பலாப்பழம் பறிச்சுட்டு வந்திருக்கிறார் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பழம், இங்கே ஒரு பழம், இங்கே ஒரு பழம். இவர் தான் பறிச்சுட்டு வந்திருக்கிறார். பறிச்சு இது உள்ள இருக்கு ஜாதிக்காய், கட்டா உடச்சிடும். இதுதான் அண்ணாச்சி பூவம்மா. இது உள்ள இருக்கிற காய் வந்து ஜாதிக்காய். இது வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். மனமா இருக்கு. வணக்கம், வாங்க. இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம். அடுத்தது நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சது. இடுக்கி டேம்லாம் பார்த்துட்டோம். நம்ம கிளம்பலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.